கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு கேள்வியோட நான் செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையினால உங்க வாழ்க்கை நிறைவா, செழிப்பா, ஆசீர்வாதமா இருக்குதா? அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால என் வாழ்க்கை நிறைவா இருக்கும், செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா? வேதத்துல இருந்து இந்த காரியத்தை நான் எடுத்து காமிக்கிறேனே. வேதத்துல 2 சம்பவம் இருக்கு. எலிசபெத் சகரியா சம்பவம். அவங்களுக்கு நெடுநாளா குழந்தை இல்லை. குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க. தேவதூதர் சகரியா கிட்ட வந்து உன் ஜெபத்திற்கு பதில், அதாவது உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது சகரியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, இது எதனால ஆகும் அப்படின்னு. அவர் தான் குழந்தை வேணும்னு ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்திற்கு பதில தேவதூதன் கொண்டு வந்து கொடுக்கிறாரு அப்படின்னா, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கணும். ஜெபத்திற்கு அப்படியே எதிர்மாறா தான் என்ன ஜெபித்தேன் அப்படிங்கிறத மறந்து மாம்சமா இப்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா? அப்படி மாம்ச சிந்தை அந்த ஆவிக்குரிய சிந்தைக்குள்ள வந்துருச்சுனாலே பதில்கள் தடைபட ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்குறீங்களா? இதே மாதிரிதான் ஆபிரகாம் சாராள் சம்பவம். ஆபிரகாம் கிட்ட தேவன் வந்து பேசுகிறார். ஆபிரகாமுக்கு 75 வயது ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முடிவில் ஆபிரகாம் விரும்பினபடியே ஈசாக்கு வந்து பிறக்கிறார். இதுதாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். தேவனுடைய வார்த்தை சகரியாக்கு வருது, ஆனா அதை அவன் தடை பண்ண பார்க்கறான். இங்கே ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை வருது, அதை அவன் விசுவாசிக்கிறான். ஸோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறதுனால உங்கள் வாழ்க்கை நலமாக மாறிடும், செழிப்பாக மாறிடும், நீங்கள் விரும்புகிற மாதிரி மாறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அதோட முடிவு நம்ம விசுவாசிக்கிற காரியத்தில் தான் இருக்குது. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறதுல, தேவன் உங்களுக்கு அருளுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாகவே நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் நிறைவேற செய்வார்.